பியாண்ட் எ கோல் அப்படிங்கிற கான்செப்டை பற்றி இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இதில் சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். பொதுவாகவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, யூ ஹாவ் அ கோல் அண்ட் யூ பர்சூ இட். உங்கள் இலக்கை நோக்கி பயணம் செய்யுங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ல போகிறது என்னென்னா, உங்கள் கோலை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்கள் கோலை தாண்டி போங்க அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதை நான் சொல்லுவதற்கு காரணம் என்னென்னா, யார் ஒருத்தர் கோலை நோக்கி போகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தோல்வியில் முடியுது. அந்த கோலை தாண்டி போகிறாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை தான் பயனுள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான். ஆனால் பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், இலக்கை அட, இலக்கை நிர்ணயித்துக்கொள், ஹாவ் அ கோல், பர்சூ இட் பெர்சிஸ்டன்ட்லி, யூ வில் ரீச் த கோல் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னென்னா, ஜென்னில் ஆர்ச்சரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உண்டு, வில்வித்தை. இப்போ வில்வித்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு டார்கெட் இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட துப்பாக்கி சுடுற மாதிரி தான். அதில் நடுவில் இருக்கிற மையம் அதுதான் புல்சை. இந்த புல்சை வேறு, முட்டையில் போடுற புல்சை வேறு, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த புல்சையில் போய் அடிச்சிச்சின்னா அதுதான் வெற்றி. இப்போ ஒரு ஆள் வெஸ்ட்டில் ஏற்கனவே நல்ல ஆர்ச்சரிலாம் பண்ணவர். அவர் ஒரு ஜென் ஸ்கூலுக்கு வந்தார். வந்துட்டு நாம் ஈஸியாக அதில் ஜெயிச்சு காமிக்கலான்னு போயிட்டு வில்லை எடுத்தார், அம்பை கரெக்டாக தொடுத்து அடித்தார். அது கரெக்டாக புல்சையில் பட்டுச்சு. ஆனால் அந்த மாஸ்டர் சொன்னார், நீங்கள் தேர்ச்சி பெறலைங்கன்னாரு. என்னங்க புல்சையில் அடிக்கிறேன், நீங்கள் தேர்ச்சி பெறல அப்படி. மறுபடியும் அடித்தார், மறுபடியும் புல்சை. இப்போயே நீங்கள் தேர்ச்சி பெறலைங்க. மறுபடியும் அடித்தார், மறுபடியும் பட்டுச்சு. நீங்கள் தோற்று போயிட்டீங்க. என்னங்க நான் கரெக்டாக அடிக்கிறேன். நீங்கள் வில்லை எடுத்து அம்பை நீங்களாக செலுத்துறீங்க. எங்கள் ஸ்கூலில் ஜெயிக்கிறதுனா உங்ககிட்டருந்து அம்பு தானாக வெளியே படணும். அதுதான் எங்கள் ஸ்கூலினுடைய கான்செப்ட். நீங்கள் டார்கெட் அடிக்கிறீங்களாங்கிறது முக்கியம் இல்லை, அம்பு வில்லிலிருந்து தானாக பெறப்படுதா அல்லது நீங்கள் அழுத்தம் கொடுத்து பெறப்படுதாங்கிறது முக்கியம்னு. இதால் நொந்து போயிட்டார். ஏன்னா கான்செப்ட் ஆஃப் வெஸ்ட் வேறு, கான்செப்ட் ஆஃப் ஈஸ்ட் வேறு. அதனால தான் நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா, இங்கே மாணவர்கள் எழுதி ஆசிரியர்கள் பேரை புத்தகத்தில் போடுவாங்க. சில ஆசிரியர்கள் இத்தனை புத்தகங்கள் எழுதுனாங்களாங்கிற சந்தேகம் வரும். ஆனால் மாணவன் எழுதினாலே மாணவன் பேரில் பப்ளிஷ் பண்ணக்கூடாது, ஆசிரியர் பேரில் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் யார் எழுதினாருன்னே தெரியல. செம்புல பெயல் நீரார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். யாயும் யாயும் ஞாராகியவன், அவர் யார் எழுதினார்னே தெரியல. நாமளாம் அவருக்கு செம்புல பெயல் நீரார். ஏன்னா எழுதுறவன் முக்கியம் இல்லையா, எழுதுறது தான் ஏன் முக்கியம் அப்படின்னு அவன் வாழ்ந்தான். இப்போ என்னென்னா துண்டு பிரசவத்துக்கு பின்னாடி பெருசாக பேரை போனான். அந்த காலத்தில் என்னென்னா அவன் பாட்டுக்கு எழுதி போட்டு போயிட்டே இருந்தான். பேரே தெரியாத பல கவிஞர்கள் எழுதியிருக்காங்க சங்க காலத்தில். இது ஈஸ்ட்டு. ஆனால் வெஸ்ட்டில் என்னென்னா பேர் முக்கியம். நம்ம ஊரில் எந்த சிற்பத்திலையாவது எந்த கோயிலையாவது யார் செதுக்குனாங்கன்னு இருக்கா? ராஜராஜ சோழன் தான் எல்லா தச்சர்கள் பேரையும் எல்லா சிற்பிகள் பேரையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. சில பேருக்கு தான் பேரையே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எந்த கோயிலில் போங்க, பிரமாதமான சிற்பம் இருக்குது பேரூரில். கிருஷ்ணாபுரத்தில் யார் செஞ்சாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் மைக்கேல் ஏஞ்சலோ என்ன சிற்பம் செஞ்சார்னு தெரியும். அவர் பெருசு செய்யலை, சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுருவார். அவருடைய மாணவர்கள் அதை பார்த்து பெருசாக செய்வாங்க. இல்லைன்னா மைக்கேல் ஏஞ்சலோ அத்தனை சிற்பத்தை எப்படி செஞ்சுருக்க முடியும்? அதில் வெஸ்டர்ன் மைண்டில் இருந்தாலும் என்ன பண்ணார், என்ன சரி இருந்தாலும் போய் கற்றுக்கோன்னு டெய்லி போய் கற்றுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் அப்படியே அடித்தார் பாருங்க, அது போச்சு. உடனே குரு கை தட்டினார், நீ ஜெயிச்சிட்டியா அப்படின்னு. நான் ஒன்றுமே செய்யலையா? அதுதான் இங்கே உன்னை மீறி அந்த அம்பு வில்லிலிருந்து தானாக புறப்பட்டால் தான் நீ வெற்றி பெற முடியும். இன்னொரு கதை என்னன்னா, அந்த ஊரில் ஒரு பெரிய வில்லாளி இருக்கான். அந்த வில்லாளி என்ன பண்ணுறான், ராஜா கிட்ட போகிறான். போயிட்டு, மன்னரே அப்படிங்கிறான், என்ன, நான் சிறந்த வில்வித்தை வீரன், என்னை நீங்கள் அரசவை வில்லாளியாக ஆக்க வேண்டும் அப்படின்னு. ராஜா சொன்னார், அரசவை வில்லாளி தானே, சரி சரி. அந்த காலத்திலலாம் திறமை இருந்தால் தான் அரசவை வில்லாளியெல்லாம் ஆக்குவாங்க. அதனால் என்ன பண்ணார், சரி உன்னை அரசவை வில்லாளி ஆக்கலாம், எங்ககிட்ட ஒரு ஆள் இருக்கிறார் அரசவையில் ஒரு பெரிய வில்லாளி, அவர் சொன்னார்னா உன்னை வில்லாளியாக ஆக்கிடுறேன். அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு. அவர் அந்த மலை பக்கமாக இருப்பார், போய் பாருங்கள், அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு.
சரி நீ மலை பக்கம் போனால் ஒரு வயசானவர் ஒருத்தர் இருக்கிறார். ரொம்ப வயசானமாக இப்படி பரிதாபமாக ஒரு கம்பளி போத்திட்டு இப்படி உட்காந்துருக்கிறார். அவர்கிட்ட போய், நீங்கள் யார்? நீங்கள் தான் வில்லாளியா? அவர் இப்படி பார்க்குறாரு. உன் கையில் என்னப்பா இருக்குது அப்படிங்கிறார். வில்லுங்க. ஓ, இதுதான் வில்லா? இது என்ன? அம்பு. இதுதான் அம்பா? வில்லையும் அம்பையும் பார்க்காத ஆளுங்கள்லாம் அவர் வில்லாளின்ட்டார் அப்படின்னு. பாருங்கள், என்னை அரசவை வில்லாளியாக அப்பாயின்ட் பண்ணணுன்னு சொல்லி அரசர்கிட்ட போய் சொன்னேன். உங்ககிட்ட வந்து காமிக்க சொன்னார். இப்போ என்னை பாருங்கள் அப்படின்ட்டு அப்படி ஒரு அம்பை விட்டான். 7 மரத்தை தொலைச்சி போச்சு. அப்படி ஒரு அம்பை விட்டான். அது உயரமாக போய் ஒரு கிளையில் போய் ஒரு இலையை மட்டும் அப்படி இது பண்ணிவிட்டு அந்த இலையை மட்டும் கொண்டு வந்து கீழே போட்டுச்சு. எல்லாம் பண்ணி காமிச்சான். பாருங்கள், அந்த தண்ணியில் நீந்திக்கிட்டு இருக்கு பாருங்கள், மீனுன்னு ஒன்று விட்டால் அந்த அம்பு போய் அந்த மீனை அப்படியே எடுத்துகிட்டு வந்துச்சு. இதை விட திறமைசாலி யார் இருக்க முடியும்? என்ன அரசவை வில்லாளியாக நியமிக்கிறதுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு. அப்படியாப்பா, சரி சரி அப்படின்ட்டு அவர் ஒரு மலை உச்சியில் போனார். ஒரு இத்தினூண்டு ஒரு பாறை இருக்குது. அது மேலே போய் காலை வச்சு அவர் நிற்கிறாரு. வயசு 80க்கு மேலே இருக்கும். இங்கே வாப்பா, வில்லாளின்னா கொஞ்சம் அவனுக்கு எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ண தெரியணும், இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. இங்கே வந்து நில்லு. இவன் போனான். ஒரு கால் வச்சோடனே உதறல் எடுத்துக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இத்தினூண்டு இருக்குது, அந்த பாறையில் எப்படி நிற்க முடியும்? ஆனால் அவர் நல்லா நிற்கிறார். ஏதோ அவர் வந்து ஒரு பிரமாதமாக ஒரு இதில் எஸ்கலேட்டரில் நிற்கிற மாதிரி அவர் ஜாலியாக நிற்கிறாரு. இவன் ஃபுட்போர்டில் நிற்கிற மாதிரி கூட நிற்க முடியல இவனால். ரொம்ப கஷ்டப்படுறான். ஐயோ, என்னால் முடியாதுங்க அப்படின்னு. என்னப்பா இதுவே முடியல, உன்னால் எப்படி வில்லாளி ஆக முடியும் போ அப்படின்ட்டார். என் வீட்டுக்கு போனால் ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர், தம்பி இங்கே வாப்பா அப்படின்னாரு. வந்தான். அங்கே பாரு அப்படின்னாரு. பார்த்தா ஒரு 3 பறவை பறந்துக்கிட்டு இருக்குது. இப்படி பார்த்தாரு பாருங்க அவர். தொப்பு தொப்பு தொப்புன்னு 3 பறவையும் இவர் பார்வைப்பட்ட வந்து கீழே விழுந்துருச்சு. அம்பெல்லாம் ஒன்றும் ஒரு தொடவே இல்லை. இப்படி பார்த்த உடனே அந்த 3 பறவையும் ஒன்றா வந்து விழுவுது. ஐயா, நீங்கள் உண்மையிலேயே பெரிய ஆளுங்கய்யா, உங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ஒன்றும் இல்லை, நான் மன்னிச்சுக்கங்கன்னு வீட்டுக்கு போயிடுறான். ஃப்ரஸ்ட்ரேஷனை வில்லையும் அம்மையும் தூக்கி எறிஞ்சிட்றான். ஒன்றுமே வேணான்னு விட்டுறான். அதுக்கப்புறம் எல்லா ஈகோவும் அவுட்டு, அமைதியாக இருக்கான். ஒரு 10 வருஷம் கழித்து அந்த அரசவை வில்லாளியாக இருக்கார் அந்த பெரியவர். ஒரு சாக போகிற நேரம் மன்னன் கேட்குறான், என்ன அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா, அன்றைக்கி ஒரு பையன் வந்தானே, வில்லாளி ஆகணும்னு ஆசைப்பட்டானே, அவனை வில்லாளி ஆக்கிற அப்படிங்கிற. அது செத்து போயிடுறாரு. உடனே அவர் ஆசைப்பட்டாருன்னு அவனை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அவன் வரான். வந்தோடனே, உன்னை அரசவை வில்லாளியாக ஆக்கப் போகிறோம் அப்படிங்கிறார் மன்னன். நான் அம்பு வில்லெல்லாம் மறந்து ரொம்ப நாள் ஆகி போச்சுங்க, இப்போ போய் எதுக்குங்க அப்படின்னு. நீ தான்ப்பா அரசவை வில்லாளி, அவர் சொல்லிட்டாருப்பா, அவர் சொன்னால் நாங்கள் போட்டு தானே ஆகணும் அப்படின்னு. எல்லாத்தையும் மறந்துட்டேங்க, வில்லையும் தொடல அம்பையும் தொடல, 10 வருஷமாக பேசாமல் இருக்கிறேங்க, ஏங்க என்ன போய் வில்லாளி ஆக்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு இப்படி மேலே பார்த்தா பாருங்க, 7 பறவை பறந்துக்கிட்டு இருந்து தொப்பு தொப்பு தொப்புன்னு விழுந்துச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாம் வந்து இலக்கை நோக்கி பயணம் செய்கிற போது தோற்று போகிறோம், இலக்கை தாண்டி பயணம் செய்கிற போது வெற்றி பெறுகிறோம். இப்போ ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், ஃபஸ்ட் மார்க் வாங்கணும், ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு படிக்கிறோம், ஃபஸ்ட் மார்க் வாங்க மாட்டான். சந்தோஷமாக படிக்கணும், நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி படிங்க, ஈஸியாக ஃபஸ்ட் மார்க் வரும். ஆக ஃபஸ்ட் மார்க்ங்கிறது ஒரு கோல் தான், அது காசு கிடையாது. அப்போ இலக்கை தாண்டி போக நாம் கற்றுத்தரணும். ஆனால் என்ன பிரச்சனை, இலக்கு தான் எல்லாருக்கும் நிர்ணயிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நிலவுக்கு போகணும். எதுக்காக நிலவுக்கு போகணும்? ஏன்னா எங்களுக்கு முன்னாடியே ரஷ்யா பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு போட்டியாக நாங்கள் நிலவுக்கு போனோம். போன பிறகு என்ன பண்ண? ஒன்றும் பண்ணல. ஆக வெறும் கோலால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் நான் என்ன சொல்லுவேன், இலக்கை தாண்டி போக கற்றுக்கொள்ளுதல். இதை காலேஜ் லைஃப்பில் நாம் புரிஞ்சுக்கணும். எதுக்காக இலக்கு? இலக்குக்கு ஒரு பர்பஸ் இல்லையா? இப்போ வந்து எல்லாவற்றிற்கும் ஒரு பொருள் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தொல்காப்பியர் சொல்கிறார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அப்போ எல்லா பொருளும் பயன் குறித்தனவே இல்லையா? இப்போ இந்த டீப்பாய் இருக்குன்னா அந்த டீப்பாய்க்கு ஒரு ரோல் இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்பில் இந்த நகம் இருக்குன்னா அதுக்கு ஒரு ரோல் இருக்குது. இந்த ரோலை நம்ம கொடுக்காமட்டோம்னா நகம் இல்லாமல் பிறப்போம். அதனால தான் அப்பப்போ சாத்துக்குடியெல்லாம் உரிக்கணும், கடலைக்காயெல்லாம் உரிக்கணும். உடிக்காமலே ஒரு ஜென்ரேஷன் விட்டுருச்சுன்னா அப்புறம் நகமே இல்லாமல் நாம் பிறப்போம்.
உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து. உபயோகப்படுத்தாவிட்டால் அது பயனில்லாமல் போய்விடும், துருப்பிடித்து விடும். டெய்லி பயன்படுத்தணும். ஆக இலக்கு என்பது என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். கோ பியாண்ட் த காஸ், கோ பியாண்ட் த கோல் அப்படின்னு சொல்லும்போது நாம் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் தான் நமக்கு ஒரு கோலை ஏற்படுத்துது. நாம கோல் இல்லை. நம்ம அப்பா அம்மா வந்து சின்ன வயசுலேயே நீ டாக்டர் ஆகணும், நீ இன்ஜினியர் ஆகணும், நீ வந்து பெரிய விஞ்ஞானி ஆகணும், நீ ஐஐடியில் போய் சேரணும், நீ ஹார்வர்டில் படிக்கணும், இப்படி சில கோல்ஸை வந்து அவங்க ஏற்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கோல்னால் என்ன லாபம், இந்த கோலை அடையிறதுனால என்ன ஆகுது, இதுக்கு என்ன, இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த விளைவு ரொம்ப முக்கியம். நாம் அடைவது ரொம்ப முக்கியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன முக்கியம்? நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போகிறதுனால என்ன முக்கியம்? வெறும் போனால் முக்கியமா? போகிறது என்ஜாய் பண்ணணும், ஆனால் போவதும் பலனுள்ளதாக இருக்கும். இப்போ வந்து ஒருத்தர் சொல்கிறார், அந்த இடம் பிரமாதமான இடங்க, அற்புதமான இடங்க, அங்கே போனீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க, வெதர் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சுற்றிலும் வந்து ஃபாரஸ்ட் க்ரீனாக இருக்கும் அப்படின்னு. நீங்கள் இங்கேருந்து கஷ்டப்பட்டு நிறையா கற்பனை பண்ணிட்டு போகிறீங்க, போகிறது உங்கள் கோல், போயிட்டீங்க, அங்கே வறண்டு போய் கிடக்குது, ஒரு மரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு காக்கா குருவி கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோலை நோக்கி பயணம் செய்கிறவங்க பலர் இது மாதிரி ஒரு வெறுமை உணர்வுக்கு ஆளாகிறார்கள். இதுக்கப்புறம் என்ன, நிறைய பேர் ஏன் லவ் மேரேஜஸ் ஃபெயில்யூர் ஆகுது? அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது அவனுடைய கோல். அதுக்கப்புறம் என்ன? அதுக்கப்புறம் அவனுக்கு தெரியல, கல்யாணம் செய்த பிறகு வாழ்வது எப்படி என்பது தெரிவது இல்லை. அதனால் அது ஒரு ஃபெயில்யூராக போயிடுது. அப்போ கோல் ஓரியன்ட் லைஃபாக இருக்கிறவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த இலக்கை அடைவதற்கு தங்கள் சக்தி முழுவதையும் விரயமடைத்து விடுகிறார்கள். இன்றைக்கி இளைஞர்களுடைய பிரச்சனை என்ன? ஏன் இன்றைக்கி இந்தியா வந்து இவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கக்கூடிய நாடு, மற்ற நாடெல்லாம் முதியோர்கள் கூட்டம் இருக்கக்கூடிய நாடு, பல நாடுகள் இன்றைக்கி முதியோர் இல்லமாக ஆயிடுச்சு, இளைஞர்கள் ரொம்ப குறைவு. ஆனால் நம்ம நாட்டில் இளைஞர்கள் அதிகம் இருக்கிறாங்க. இளைஞர்கள் அதிகம் இருந்தால் என்ன அர்த்தம்? ஒரு வீடு இருக்குது, ஒரு வீட்டில் 2 வயசானவங்க இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் 5 இளைஞர்கள் இருக்காங்க. எந்த வீடு பலமான வீடு? அது மாதிரி தான் இந்த பலமான நாடு. ஏன்னா இங்கே தான் இளைஞர்கள் அதிகம் இருக்கிறாங்க. த யங்கஸ்ட் பாப்புலேஷன் இஸ் இன் இந்தியா. யங்கஸ்ட் பாப்புலேஷன் வந்து நிறையா இருக்கிற இந்தியா எப்படி இருக்கணும்? ஏன் அப்படி இல்லை? காரணம் என்னன்னா, எல்லாரும் ஒரு கோலை பிடிச்சிக்கிட்டு அதை அடைஞ்ச உடனே எல்லோரும் ஓஞ்சி போயிடுறான். நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துட்டேன், அதோடு முடிஞ்சு போச்சு. இந்த சரண்டருங்கிற அர்த்தம், இப்படி தூக்கினா கையை சரண்டர்னு அர்த்தம். அதனால் இப்படி கையை தூக்கி சரண்டர் ஆயிடுறான். இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாதுன்னு. அது எதுக்காக அடைஞ்சான்? அது மூலம் என்ன அவன் நாட்டுக்கு செய்ய விரும்புகிறான், அது மூலம் சொசைட்டிக்கு என்ன செய்ய விரும்புகிறான், அது மூலம் தன்னை சார்ந்திருக்கிற மக்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறான். நீ சம்பளம் வாங்குற, ஓகே, நீ 1 லட்சம் வாங்கு, 1.5 லட்சம் வாங்கு, அதனால் மற்றவங்களுக்கு என்ன பிரயோஜனம், நீ இந்த சொசைட்டிக்கு என்ன பண்ணுற? அதை விட ஒரு 2 ஏக்கரில் ஒரு அழகாக விவசாயம் பண்ணுறவன் சொசைட்டிக்கு நிறைய செய்கிறானே, அவனுடைய லைஃப் ஒன்றும் கோல் ஓரியன்ட் லைஃப் இல்லை. அவனுடைய லைஃப் என்னென்னா, அவன் லைஃப் என்னென்னா, இந்த வருஷங்க எப்படி ஒரு 50 மூட்டை மக்களுக்கு நான் கொடுத்துருவேங்க தானியம் அப்படிங்கிறான். இந்த வருஷம் எப்படியோங்க நான் வந்து ஒரு 40 மூட்டை நாட்டு சக்கரை கொடுத்துருவேங்க அப்படின்னு சொல்கிறவன். அவனுக்கு வந்து கோலை தாண்டி போகிறான். வெறும் பணத்தை மட்டும் நினைக்கல. யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் தோட்டத்தைங்க அப்படியே விட்டுருங்க, மாதம் மாதம் நீங்கள் சம்பாதிக்கிறத விட அதிகமான பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்றேங்க, உங்களுக்கு என்னங்க வரப்போகுது வருமானம்? என்னங்க சொல்லிட்டீங்க, நான் இந்த விவசாயம் பண்ணுறது என்ன பணத்துக்காக பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இது தாண்டி ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேங்க அப்படிம்பாரு அவர். காரணம் என்னென்னா, கோல் அப்படிங்கிறது மற்றவங்க உங்கள் மேலே திணிக்கக்கூடிய ஒன்று. கோலை நோக்கி நீங்கள் பயணம் செய்கிற போதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நேரோ விஷன், ஒரு கடிவாளம் போட்ட விஷன். இப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? நம்ம இவ்வளோலாம் பேசுகிறோம், ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறத நான் ஒருபோதும் ஒத்துக்க மாட்டேன். அவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்பது உண்மை. ஆனால் ஒரு ஆண் வந்து, ஒரு பெண் வந்து ஒரு ஆணை விட வயதிலும் அதாவது அறிவிலும்
அப்புறம் வந்து உணர்ச்சியிலும் மேம்பட்டவளாக இருக்கிறாள். சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடியவள் பெண். ஆனால் ரொம்ப வந்து ஒரு ஷீ இஸ் வைஸ், ஷீ இஸ் மெச்சூர், ஒரு முதிர்ச்சி அடைந்தவள் ஒரு பெண். ஒரு ஆண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருப்பான்னா, அவன் வந்து ஒரு ஃபோக்கஸ்டாகவும் ஒரு அட்வென்ச்சரஸாகவும் இருப்பான். ஒரு ஒரு சாகசம் செய்கிறத இருப்பான். இப்போ உலகத்தை சுற்றுற இதெல்லாம் பாருங்கள், இந்த கப்பலில் சுற்றுறவங்களாம் எந்த பெண்ணாவது போய் உலகம் ஃபுல்லாக சுற்றுனுச்சா? வாஸ்கோட காமா, மெகல்லன் எல்லாமே பாருங்கள் ஆண்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞன் வந்து ஒரு யுவதியை விட 15 டைம் ஆக்சிடெண்ட் ப்ரோன், 15 மடங்கு ஆக்சிடெண்ட் ப்ரோனாக இருப்பான். ஆணை பொறுத்த வரைக்கும் ஒன்றையே பர்சியூ பண்ணுறது தான் அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதனால தான் நிறைய சயின்டிஸ்ட் மாதிரி இதெல்லாம் ஆண்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் பல விஷயங்களை ஒன்றா ஒரு ஆணால் செய்ய முடியாது. ஆனால் ஒரு பெண் என்ன பண்ணுவான்? சமைச்சிக்கிட்டு, காய்கறி நறுக்கிக்கிட்டு, ஃபோனில் பேசிக்கிட்டு, ஹஸ்பண்டை திட்டிக்கிட்டு, பல விஷயங்களை பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங் வந்து செய்ய முடியும் ஒரு பெண்ணால். காலையிலும் காட்டிலையும் பார்த்திங்கன்னா பல விஷயங்களை ஒன்றா செய்ய முடியும் ஒரு பெண்ணால். ஒரு ஆண் அப்படி இல்லை. பேப்பர் படிக்கும்போது நில்லு ஒன்றும் இல்லை, அது வருஷம் நடக்கிற அதே விஷயம்தான். ஆனாலும் நில்லு நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சை, யாரும் எதுவும் பேசாதீங்க அப்படிமா. ஆனால் பெண் அப்படி இல்லை. அதையும் படிச்சுக்கிட்டு, காய்கறியை நறுக்கிக்கிட்டு, அங்கே மிக்சியில் சிலதை அடிச்சுக்கிட்டு, குக்கரில் ஒன்றை வச்சுக்கிட்டு, அதோடு சேர்ந்து பசங்களை திட்டிக்கிட்டு, யூனிஃபார்ம் போடலையா, அதை எடுத்து வைக்கலையான்னு பல விஷயங்களை. காரணம் என்னன்னாக்கா, பெண்கள் வந்து தே ஆர் வைசர் தென் மென், தே ஆர் இமோஷனல் ப்ரோன், தே ஆர் ஆல்சோ மெச்சூர். இதை தான் இயற்கை அப்படி அவங்கள படைச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் ஆணையே வந்து இவ்வளவு அட்வென்ச்சரஸாக படித்தாங்கன்னா அப்போ வந்து பெண்களுடைய உயிர் முக்கியம். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிறதுக்கு பெண்கள் முக்கியம். ஆண்கள் உயிர் சல்லீஸு. அதனால் அவன் போனால் வேட்டையாடின 1-2 போனாலும் பிரச்சனை இல்லை, தாக்கு பிடிச்சிக்கலான்னு. இப்போ கூட பாருங்கள், பெண் போனால் அந்த குடும்பம் காலி. ஒரு ஆண் போனால் எப்படியாவது அந்த பெண் அந்த குடும்பத்தை காப்பாற்றிடுவாள். இதுதான் வந்து உண்மை. இப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஒரு விஷயத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்கள் வந்து எப்படின்னா, அவனுக்கு வந்து ஒரு கடிவாளம் போட்ட விஷன் தான். ஒரு பெண்ணுக்கு வந்து லேட்ரல் விஷன் இருக்குது, ஒரு பரந்துபட்ட விஷன் இருக்கக்கூடியது. ஒரு பெண் வந்து இன்னும் 10 வருஷம் கழித்து தான் குடும்பத்தினுடைய நிலைமையை பற்றி இப்போ யோசிப்பாள். லேட்ரல் விஷன் உண்டு. ஒரு ஆண் அப்போ மட்டும் யோசிப்பான். இதுதான் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா, அதுக்கு இந்த பக்கம் 2 பக்கம் கண் இருக்குது இல்லையா? அதனால் என்ன ஆகும்னா, எந்த பக்கத்தில் இருந்தாலும் வந்து அது இரையை கண்டுபிடிச்சிடும். எலி அதுக்கிட்ட தப்பிக்க முடியாது. இப்போ ஈயெல்லாம் எப்படி கண்டுபிடிக்குது? ஒரு ஈயை நீங்கள் போய் அடிக்க முடியுமா? கொசு இங்கே உட்காரும், நீங்கள் அடிக்க போனீங்கன்னா பறந்துடும். ஏன்னா அதனுடைய அந்த ஐஸ் வந்து இந்த ஒளியில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை பார்த்துட்டு, லைட் இருக்குல்ல, அதில் வர சேஞ்சஸை பார்த்துட்டு அது பறந்துடும். அதனால தான் நம்ம இப்படி வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், லைட்டில் ஏற்படுற சேஞ்சை பார்த்து பறக்குது. அதுக்கு ஒன்று கண்ணு தெரியறதில்லை. அது மாதிரி பெண்ணுக்கு லேட்ரல் விஷன் ரொம்ப ரொம்ப அதிகம். கோல் ஓரியன்ட் லைஃப்பில் உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இவன் ஒரு கோலை நோக்கி இவன் தயார்படுத்தப்பட்டிருக்கான். சின்ன வயசில் யாரோ சொல்லியிருக்காங்க, அப்பா நீ டாக்டர் ஆனேன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. இவன் டாக்டருக்குன்னு படிக்கிறான். டாக்டர் கிடைக்கலன்னா அன்னையோடு அவன் அவுட்டு. அதோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. இந்த பசங்களாம் என்னென்னா, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு அதாவது இதுலன்னு இல்லை, ஃபுட்பாலில் கோலை அடிக்கலைனாலே சோர்வடைஞ்சு போயிடுவான். வாழ்க்கை கோலை விடுங்க. ஒரு பேச்சு போட்டியில் போய் தோற்ற உடனே உம்முன்னு வச்சுக்கிறது, 4 நாள் பேசுகிறதில்ல, பரீட்சையில் ஃபஸ்ட் மார்க், இதெல்லாம் இந்த கோல் ஓரியன்ட் அப்ரோச். இந்த கோல் ஓரியன்ட் அப்ரோச்சில் என்ன ஆகுதுன்னா, இதை அடைஞ்சால் தான் லைஃப்பில் சந்தோஷம். இது கிடைக்கலன்னா லைஃப்பில் சந்தோஷம் இல்லை. சில பேர் சாப்பிட்றதுக்கு போவாங்க ஹோட்டலில், இன்றைக்கி எப்படியாவது நான் பன்னீர் பட்டர் மசாலான்னு. அன்றைக்கி இல்லைன்னா அன்றைக்கி அவன் வந்து அப்படியே உலகத்தையே கரிச்சு கொட்டுவான். இந்தியா மோசமா, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மோசமா, ரெஸ்டாரண்ட்லாம் மோசமா. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அவன் எதிர்பார்த்தது கிடைக்கல. தயவு செய்து கோல் ஓரியன்டாக இருக்காதீங்க. கோ பியாண்ட் யுவர் கோல். இதை தாண்டி போகணும். அப்போ அதை தாண்டி போகணும்னா என்ன அர்த்தம்னா, அதை தாண்டி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இது ஒன்று தான் அதை அடைவதற்கான வழி அல்ல. இப்போ நீங்கள் வந்து மகிழ்ச்சி தான் நம்முடைய நோக்கம் அப்படின்னா, அது இந்த ரூபத்தில் தான் அடையணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அதற்கு பல்வேறு விதமான வழிகள் இருக்கின்றன என்பதை அறிவோம். இப்போ என்னன்னா, இந்த கதவு சாத்துற உடனே இவன் அப்படியே உட்காந்துருவான். அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இதை தாண்டி எப்படி போகிறது அப்படிங்கிறது தெரியாது.
3 பேரை கூப்பிட்டாங்க. ஒரு கதவை திறக்கணும்னாங்க. ஒரு ஃபிசிஸ்ட் வந்தார், ஃபிசிக்ஸ் படித்தவர் ஒருத்தர் வந்தார், மேக்ஸ் படித்தவர் வந்தார், ஒரு ஞானி ஒருத்தர் வந்தார். ஃபஸ்ட்டு மேக்ஸ் படித்தவர் அந்த கதவை திறக்கிறதுக்கு அதெல்லாம் போட்டார். இந்த பூட்டு ஒன்று தொங்கிட்டு இருந்தது. இந்த பூட்டை எப்படி திறக்கலாம், எந்த மாதிரி ஈக்குவேஷன் போட்டால் அந்த கதவு திறக்க முடியும்னு. ஃபிசிக்ஸ் படித்தவர் என்ன பண்ணார்னா, எந்த லீவரை யூஸ் பண்ணால் ஈஸியாக அந்த கதவை கெந்தி உள்ளே போகலாம் அப்படின்னு. ஞானி வந்தார், பார்த்தார், சும்மா தள்ளினார். அது கதவு பூட்டப்படவே இல்லை, தானாக திறந்துக்குச்சு. பல கதவுகள் பூட்டப்படாமல் இருக்குது. ஆனால் நம்ம கேல்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கோல் ஓரியன்ட் லைஃப். நம்ம கோல் ஓரியன்ட் லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம பொட்டன்ஷியலை சுருக்கிக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்னென்னா, நமக்கு ஒன்று கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா பின்னாடி நமக்கு கிடைக்காதது கூட நல்லது தான்யா, நாம் அதுக்கு சூட்டபுளாக இல்லையா. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஐபிஎஸ் கிடைக்காம போச்சு, செஸ்ட் பத்தலன்னு கொஞ்சம் நேரம் அப்செட்டாக இருந்தேன். அப்புறம் நான் ஐஏஎஸ் அடுத்த முறை எழுதும்போது கிடச்சிச்சு. ஐபிஎஸ் குவாலிஃபை ஆகி கிடைக்கலையேங்கிறது தான் எனக்கு வருத்தம். ஆனால் இன்றைக்கி நான் யோசிக்கிறேன் என்னென்னா, அந்த ப்ரொஃபஷன் வந்து அந்த ப்ரொஃபஷனுக்கு நான் உண்மையிலேயே எவ்வளோ தூரம் சூட்டபுளாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வருது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, யூ ஷுட் நாட் சூஸ் த ஜாப் ஷுட் சூஸ் யூ. அந்த வேலை உங்களை தேர்ந்தெடுக்கணும், நீங்களாக தேர்ந்தெடுக்கக்கூடாது. இதனால் இந்த கோல் ஓரியன்ட் லைஃப்பை சின்ன சின்ன விஷயங்கள்லேயே நம்ம பண்ணாமல் கோலை தாண்டி அதற்கான நோக்கம் என்ன. இப்போ விளையாடுறோம், ஃபுட்பால் விளையாடுறவங்க கோல் போடுறோம், அதுக்கு என்ன நோக்கம்? ப்ரைஸ் வாங்குறது நோக்கமா? கிடையவே கிடையாது. ஃபுட்பால் விளையாடுறதுனுடைய முதல் நோக்கம் என்னென்னா, ரொம்ப நல்லா ஆக்டிவாக உடம்பை வச்சுக்கிறது. 1 மணி நேரம் ஃபுட்பால் விளையாண்டிங்கன்னா அது 12 மணி நேரம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு ஈக்குவல். ரெண்டாவது, ஃபுட்பால் விளையாடும்போது உடல் மட்டுமல்ல மனமும் முழுக்க விழிப்புணர்வாக இருக்குது. கிரிக்கெட் விளையாடும்போது கூட எதையாவது சிந்திப்பீங்க. ஃபுட்பால் விளையாடும்போது அந்த பந்தை தவிர உலகம் எதுவுமே கிடையாது. விழிப்புணர்வு, உச்சகட்ட விழிப்புணர்வில் போகிறேன். கிட்டத்தட்ட அது ஒரு மெடிடேஷன் மாதிரி. மூணாவது என்ன, ஒரு டீமாக விளையாடுறதுக்கு கற்றுக்குறோம். இப்போ ஃபுட்பால் விளையாடுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபுட்பால் விளையாடுறவனுக்கும் ஒரு அத்லெட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒரு அத்லெட்டு அவன் ஓடி 100 மீட்டர்ஸில் ஜெயிப்பான். ஒரு ஸ்விம்மிங்கில் இருக்கிறவன் பார்த்திங்கன்னா டெக்காத்தலன், பென்டாத்தலன்லாம் தனிப்பட்ட ஈவெண்ட்டில் அவன் ஜெயிப்பான். ஆனால் ஃபுட்பாலில் வந்து என்னால் இந்த டீம் வெற்றி பெற்றது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அது ஒரு டீம் ஒர்க்கு. பின்னாடி இருக்கிறவன் பார்த்திங்கன்னா அவன் பாலை தடுக்கணும், அப்புறம் சென்டரில் இருக்கிறவன் வந்து பாலை முன்னாடி நகர்த்தணும், அதுக்கப்புறம் ரைட் அவுட் லெஃப்ட் அவுட் 2 பேரும் சரியாக பாஸ் பண்ணி போய், ஏன்னா முன்னாடியே போயிடவும் கூடாது. அட்வான்ஸாக போனீங்கன்னா ரெஃப்ரி விசில் ஊதிடுவார். அட்வான்ஸாக போய் ரைட் அவுட் அங்கே நிற்க முடியாது. பந்தோடு ஓடி ரைட் அவுட் பாஸ் பண்ணி லெஃப்ட் அவுட் எடுத்துகிட்டு போய் கோல் போடணும். கோலியே பிடிக்காத மாதிரி கோல் அடிக்கணும். அப்போ என்ன, அது ஒரு டீம் ஒர்க்கு கற்றுக் கொடுக்குது இல்லையா? ஃபுட்பால் கற்றுக் கொடுக்குறது ஒரு டீம் ஒர்க்கு. அதுக்கப்புறம் தோத்தாலும் அதை பெருந்தன்மையாக ஏற்றுக்கக்கூடிய அந்த என்டியூரன்ஸ், அதை கற்றுக் கொடுக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, அடுத்த முறை எந்த மாதிரி கோஆர்டினேஷன் பண்ணுறது, இதெல்லாம் கற்றுக் கொடுது. அப்போ ஃபுட்பால் விளையாடுறது பரிசு மட்டுமல்ல, உங்கள் வாழ்க்கையிலேயே இதெல்லாம் நீங்கள் இந்த யுக்திகள்லாம் நீங்கள் கடைபிடிக்கலாம். இப்போ வந்து அந்த காலத்தில் செஸ் விளையாடுறது எதுக்காக விளையாடினாங்க? ஜெயிக்கிறதுக்காக விளையாடல மன்னவர்கள். அவங்க போரை வெல்வதற்கான வியூகங்களை வகுக்க வந்து செஸ்ஸை பயன்படுத்தினாங்க. முகமது பின் துக்ளக் வந்து எப்போ பார்த்தாலும் செஸ் விளையாடிக்கிட்டே இருப்பாராம். ஏன்னா செஸ் விளையாடும் போது தான் போருக்கான யுத்திகள், எப்படி இந்த காலாட்படையை எப்படி கொண்டு வரலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்மலாம் படிக்கிறோம், இப்போ அக்பர் இருந்தார், இப்படி வந்து படையை நடத்தினார், பாபர் இப்படி இருந்தார், இப்படி படையை நடத்தினார் அப்படின்னு. ஆக்சுவலாக அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு, போரஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, வந்தால் காலி பண்ணிடுவோன்னு ஜீலத்தில். ஏன்னா அவ்வளோ பெரிய படையோட அலெக்சாண்டர் என்ன பண்ணார், அவர் எதிர்பாராத நேரத்தில் அந்த ஜீலத்தில் கம்மியாக தண்ணி இருந்த பகுதியில் கிராஸ் பண்ணி பின்னாடி வழியாக வந்து போரசனுடைய மகனை கொன்று அதுக்கப்புறமேலு வந்து இந்த ஆர்மியை டிஃபீட் பண்ணுறாரு. இது ஒரு யுக்தி. இப்போ கிட்டத்தட்ட செஸ் பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி வந்து அடிக்கிறது, அப்புறம் ஏமாந்த டைமில் செக்மேட் பண்ணுறது, இதெல்லாம் உத்தி. ஆனால் நம்ம போரில் வந்து என்னென்னா நேருக்கு நேராக மோதுறது, ராத்திரி ஆனால் நாங்கள் போர் பண்ண மாட்டோம், தப்பிச்சு ஓடினா அவனை விட்டுருவோம், துரத்த மாட்டோம். இந்த மாதிரிலாம் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஆயுதம் இல்லாதவனை தாக்க மாட்டோம், சரணடைந்தவனை தாக்க மாட்டோம், குதிரையின் கீழே இருப்பவனை தாக்க மாட்டோம், சமமாக இருப்பவனை தாக்குவோம். இதெல்லாம் மகாபாரதத்தில் வரக்கூடிய விதிகள்.
இதெல்லாம் நம்ம ஆளுங்க கடைப்பிடிச்சு தான் காலியானாங்க. அவன் எதுவும் கிடையாது, ஜெயிக்கிறது மட்டும்தான். ராத்திரியில் வந்து ஒரே அடி அடிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்லலாம் ரைடு விடுறது வந்து முகமது கோரிலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க நாங்கள் எல்லோரும் நியாயமாகத்தான் சண்டையில் ஈடுபடுவோம், போர் என்பது புனிதமானது அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவன் காலி பண்ணிட்டான். இதெல்லாம் நம்ம எதுக்குன்னா யுத்தியை கற்றுக்கிறதுக்கு தான். ஆக எல்லா விளையாட்டுமே வெறும் ஜெயிக்கிறதுக்கு இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையில் படிப்புங்கிறது மார்க் வாங்கிறதுக்காக இல்லை, அதை தாண்டி. அதே மாதிரி நாம் நினைக்கிற படிப்பு தான் முக்கியம்னு இல்லை, அதுவும் ஒரு கோல் தான். அதை தாண்டி என்ன பண்ண போகிறோம்? இந்த படிப்பை வச்சு என்ன பண்ண போகிறோம்? என்ஜினியர் ஆகிட்டோம், கட்டடம்லாம் கட்ட கற்றுக்கிட்டோம், இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? எப்பேற்பட்ட கட்டடங்களை கட்ட போகிறோம்? எந்த மாதிரி பாலங்களை கட்ட போகிறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்காக கட்ட போகிறோமா? கிடையாது. அதை தாண்டி நாம் போகணும். ஆக கோல் அப்படிங்கிற ஒன்று வேணாம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ப்ளீஸ் ட்ராப் த கோல். இந்த கோலெல்லாம் யார் உங்களுக்கு கொடுக்குறாங்க? இந்த கோலெல்லாம் கொடுத்தது சொசைட்டி, உங்கள் அப்பா அம்மா கொடுத்தாங்க. சில டைமில் வேறு யாரும் உங்கள் மேலே திணிச்சாங்க. இதுதான் எல்லை அப்படின்னு நினச்சிட்டு இதை நோக்கியே நீங்கள் பயணம் செய்யும்போது வாழ்க்கையை மிஸ் பண்ணுறீங்க. அதனால் கோலை தாண்டி, இலக்கை தாண்டி நீங்கள் செய்யணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், 2 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்னா 100 பசுமாடு கொடுக்கணும் 2 பேருக்கும். ஒரு ஆள் கரெக்டாக 100 பசுமாடை 3 மாதத்தில் கொடுத்துட்டாரு, அவர் தான் வந்து இலக்கை அடைஞ்சார். இன்னொருத்தர் 50 பசுமாடு தான் கொடுத்துருக்குறாரு. ஆனால் ஃபீல்டில் போனால் அந்த 100 பசுமாடு அவர் கொடுத்துருக்காரு இல்லை, அந்த 100 பசுமாடும் நோஞ்சானா இருக்குது, சரியாக வளர்க்கலை, அதுக்கு தீவனம் இல்லை, அது சரியாக பால் கொடுக்கல. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, கரெக்டான பெனிஃபிஷரியாக பார்த்து நல்ல ஆசையாக பசுவை நல்லா வளர்க்கக்கூடியவங்களாக பார்த்து இந்த 50 பசுமாடை கொடுத்துருக்காரு. அங்கே போனால் அந்த பசுவெல்லாம் கொழு கொழுன்னு இருக்குது, எல்லாம் ஒரு கண்ணுக்குட்டி போட்டு எல்லாம் துள்ளிக்கிட்டு இருக்கு. எல்லா பசுக்களும் பார்த்திங்கன்னா ஆயர்பாடி மாளிகையில் அப்படிங்கிற பாட்டு பாடிக்கிட்டு அந்த அம்மாங்கெல்லாம் பால் கறந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்க ஒரு புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரர் ஒரு கீதம் இசைச்சிக்கிட்டு இருக்கா. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்னு அவர் பாடுறாரு. பசு இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்கமாக கொடுக்குது, ஏன்னா ஆடி கறகுறாங்க, பாடி கறகுறாங்க. அதனால் இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்க. நீங்கள் பசு கொடுத்தோடனே பாருங்கள், எங்கள் கூரையை வந்து நாங்கள் நல்ல வீடாக கட்டிட்டோம் அப்படிங்கிறாங்க. இவர் கோலை அடைஞ்சவர், இவர் கோலை அடையாதவர். இதில் யார் வெற்றி பெற்றவங்க? அதனால் உண்மையான நோக்கம் என்ன அது தெரிஞ்சால் யூ ஷுட் கோ பியாண்ட் த கோல். அதனால் கோல் முக்கியமல்ல, கோலை தாண்டி ஒன்று இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்போதுதான் நாம் அதில் வெற்றி பெற முடியும்.